உலகத்தில் நீ விரும்பியது எல்லாமே உனக்கு வந்தடையாது. உனக்கானது மட்டும்தான் உன்னை தேடி வந்தடையும். அதனால் தேவையில்லாத பற்றுக்களையும் ஆசைகளையும் யார் மீதும் எந்த பொருட்கள் மீதும் தேவையில்லாமல் கொள்ளாதே. அப்படி நீ ஆசைகளையும் மாயைகளையும் உனக்குள்ள வளர்த்து கொள்ளும் பொழுது அது ஒரு கட்டத்தில் உனக்கு கிடைக்காமல் போனால் அதை நினைத்து நீ வரிந்து கொண்டிருப்பாய். அதனால் எது உனக்காக விதிக்கப்பட்டிருக்கிறதோ அது உன்னை வந்தடையும். அதுவரை கலக்கம் கொள்ளாமல் பொறுமையாக இரு என் அன்பு மகனே மகளே. ஓம் நம சிவாய நமக. சிவமே கதியென இருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் உயர்நிலை அடையும் மார்க்கம் அதுதான். யார் என்ன கூறினாலும் இறைவன் அப்படிங்கிற இறைவனான ஈசனை நீங்கள் உணர்ந்துட்டீங்கள் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்குள் ஏற்படுகின்ற அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவரே விடையை சாற்றி விடுவார். அதனால் அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் நாம் காதில் போட்டுக்கொள்ள தேவையில்லை. நம்மிடம் உள்ள இறைவனை நாம் உணர ஆரம்பித்து விட்டோம் என்றாலே நமக்குள்ளே இருக்கின்ற ஐம்புலன்களையும் நாம் அடக்க கற்றுக்கொள்வோம். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூமியில் எந்த ஒரு துன்பத்திற்கு நாம் ஆளானாலும் அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. எனக்குள்ளே இருக்கின்ற அந்த இன்பமான அரும்பெரும் பொருளான இறைவனான மெய்ப்பொருளான ஈசனை நான் உணர்ந்துட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு பெருமையை உங்களுக்குள்ளே வைத்துக்கொண்டு இறைவனை வழிபட ஆரம்பிங்க. அதுதான் நமக்குள்ளே இருக்கின்ற ஒரே சந்தோஷமும் ஒரே தாற்பயமும். வாழ்க்கையிலையும் சரி ஆன்மீகத்திலையும் சரி நமக்கான அந்த போராட்டங்களில் நாம் ஈடுபடலைன்னா நமக்கான வெற்றியானது அந்த வாய்ப்பில் கிடைப்பது கிடையாது. வாழ்க்கையில் மனிதன் ஓடுவது அப்படிங்கிறது அவனுடைய தேவைகளுக்கும் அவனுடைய தேவை சார்ந்தவர்களுக்கும் பூர்த்தி செய்வதற்காக அந்த போராட்டங்களில் அவன் ஈடுபடுறான். ஆனால் ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இறைநிலை அப்படிங்கிறத அடைவதற்கு ஒரே நிலையாக தான் நாம் போராடணும். எப்பொழுதுமே நமக்குள்ளே இருக்கின்ற அந்த இறைவனை நாம் நினைத்து கொண்டு அன்பே நாம் விதைத்து கொண்டு வாழ்ந்தோம் என்றால் இறைவனை நாம் முழுவதுமாக உணர்ந்து விடலாம். அதனால் வாழ்க்கையில் முன்னேறினாலும் சரி ஆன்மீகத்தில் நாம் அடியெடுத்து வைத்தாலும் சரி போராட்டங்கள் இல்லாமல் நமக்கு வெற்றியானது கிடைப்பது கிடையாது. போராட்டங்கள் இல்லாமல் வாழ்க்கையில் ஒருவனுக்கு வெற்றி கிடைச்சதுன்னா அதில் அந்த வெற்றியான ருசியானது அவனுக்கு தெரியாமலே இருக்கும். அப்போ எளிதிலே எல்லாத்தையுமே பெறக்கூடியவனுக்கு இந்த உலகமே அவனுக்கு கொஞ்ச நாளில் ஏதோ வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படிங்கிற அந்த நிலைக்கு வந்து விடுவான். ஏன்னா அவனுக்கு நினைத்ததெல்லாம் கிடைத்து விட்டால் இந்த உலகமே அவனுக்கு வெற்று காகிதம் போல தான் தெரியும். அதனால் போராட்டங்களை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை சுவாரஸ்யமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் நமக்கான ஒரு சிறந்த வழியே தவிர கஷ்டங்கள் இல்லாமல் வாழ்வதற்கு யாராலும் முடியாது. கஷ்டம் இருக்க போய் தான் நமக்குள்ளே இருக்கின்ற அந்த உடலானது இறைவனை உணர்வதற்காக செயல்படுத்த ஆரம்பிக்கிறது. நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இப்போ மனித வாழ்க்கையில் சாதாரண மனிதர்கள் போல் நாம் வாழ்கிறோம். அப்போ நாம் மகான் போல ஞானிகள் போல சித்தர்கள் போல வாழணும்னு நினைத்தா கூட நம்மளுடைய மாய ஆசைகள் நம்மளை இந்த உலகத்தில் கட்டி போட்டு கொண்டு இறைநிலையை அடைவதற்கான அந்த நிலையை நமக்கு தரப்போகிறது கிடையாது. அதனால் என்ன பண்ணணும்னா மகான் போல வாழனாலும் மனசாட்சிப்படி நல்ல முறையில் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு அடுத்தொரு பிறவி அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட்டால் அந்த ஒரு பிறவி முழுவதும் இறைவனே கதியென நாம் வாழ்வதற்கு அவரிடம் கடைசியாக ஒரு பிரார்த்தனை செய்து விடுங்கள். ஏன்னா நல்லவனாக நாம் வாழும் பொழுது இறைவனே நம்மிடம் வந்து நேரடியாக இருப்பார். இறைவனே நம்மிடம் வருவார். அப்போ எப்பொழுதுமே நற்குணங்களை நமக்குள்ளே வளர்த்து கொண்டு வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் பிற உயிர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு வாழுங்கள். அப்பொழுது நாம் இறைவனை உணர்வதற்கு அவர் நமக்கான அந்த வாய்ப்பை கட்டாயம் அருளுவார். எந்த ஒரு சிறிய தவறுகளை நீங்கள் செய்தாலும் சரி அடுத்தவர்கள் செய்தாலும் சரி உங்கள் கூட இருக்கிறவங்க செய்தாலும் சரி அந்த தவறை கடந்து போக பழகிக்கொள்ளணும். ஏன்னா தவறு அப்படிங்கிறது மனிதர்கள் செய்வது இயல்பு தான். அதனால் ஒரு சிறிய தவறை அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொண்டு சண்டையிட்டு வாழ்க்கையே அந்த இடத்துல பிரிந்து கொள்ள அளவிற்கு நிறைய மனிதர்கள் இப்பொழுது தங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் நிறைய இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்பொழுதுமே கணவன் மனைவியாக இருக்கின்ற அந்த பட்சத்தில் சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது அதிகம் வேண்டும். அவர்கள் செய்கின்ற அந்த தவறுகளை நாம் சுட்டிக்காட்டி என்றுமே நாம் பேசக்கூடாது. நீங்கள் செய்கின்ற அந்த தவறுகளையும் நீங்கள் எப்பொழுதுமே நான் செய்கிறது தான் சரி நீ செய்கிறது ஃபுல்லாக தப்பு அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு நாம் இருக்கக்கூடாது. இருவருமே செய்கின்ற தப்புக்கு இருவருமே சகித்து கொண்டு எப்போதாவது இங்கே சந்தோஷமாக பேசி கொண்டு இருக்கும் பொழுதே இந்த தவறுக்கு நீ இப்படி இனிமேல் பண்ணாத அப்படின்னு இப்படி வெளிப்படையாக நாம் பேசி தான் நாம் அந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணணுமே தவிர உடனே எடுத்தறிஞ்சு பேசிவிட்டு வாழ்க்கையை அந்த இடத்துல நாம் பிரிந்து செல்லக்கூடாது. பொறுமையோடு பயணித்தால்
இறங்குற இடத்துக்கு நாம் கட்டாயம் போய் சேர்ந்து விடலாம். அவசரத்தில் நாம் இருந்தோம்னா இருக்கிற இடத்துக்கு நம்மளால் போக முடியாது. இடையில எங்கேயாவது இறங்கிட்டோம்னா அப்புறம் அந்த இடத்துக்கு போகிறது கஷ்டம்தான். அதனால் வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பயணம் மாதிரி தான். அந்த பயணத்தில் பொறுமையாக நம்ம பயணித்தால்தான் நாம் இறங்குற இடம் வர வரைக்கும் நம்ம அமைதியோடு அன்போடு நாம் பயணம் பண்ண முடியும். அவசரத்தில் இருந்தோம்னா நமக்கு எதுவுமே ஓடாது. அதனால் ஆத்திரத்தையும் அவசரத்தையும் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் கட்டுப்படுத்தி இறைவனுக்கு அடிபணிந்து வாழ பழகிக்கொள்ளுங்கள். எப்பொழுதுமே கோபம் வரும் வேளையில் நீங்கள் அதை வேறு வகையில் வெளிப்படுத்துங்கள். உடனே அதை ஆத்திரத்தில் நீங்கள் வெளிப்படுத்தி விட்டீர்கள் என்றால் அந்த கோபத்தை சரிப்படுத்துவது அப்படிங்கிறது இயலாத காரியமாக கூட போகும். முடிந்தளவு கோபமே படாமல் வாழ்வது தான் நல்லது. எந்த ஒரு விஷயத்திற்கும் கோபம் இல்லாமல் பொறுமையாக சிரித்து கொண்டே முன்னேற பழகுங்கள். கோபம் ஒரு குலத்தையே கெடுக்கும் அப்படிங்கிறது பழமொழியில் நாம் சும்மா சொல்லலை. அது மனப்பூர்வமாக எல்லாராலும் உணர்ந்த ஒன்று தான். ஒரு சிறு தீப்பொறி எப்படி அவ்வளோ பெரிய நெருப்பு ஜுவாலைகளை உருவாக்கி ஒரு இடத்தையே கொழுந்து விட்டு எரிய வைக்குதோ அதுபோல தான் சிறு கோபம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பெரிய அளவில் போய் ஒரு குடும்பத்தையே அழிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது. அதனால் முடிந்தளவிற்கு கோபப்படுகின்ற யாராக இருந்தாலுமே தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். என்னால் கட்டுப்படுத்த முடியலைன்னா தினமும் தியானங்கள் மேற்கொள்ளுங்கள். அமைதியான இருப்பதற்கான வழிகளை நீங்கள் கையாளுங்கள். அதுதான் சிறந்தது. அதிகாலையில் எழுந்து இறைவனை வணங்கி தியானத்தை மேற்கொள்ளுங்கள். இறைவனுடைய நாமத்தை ஓம் நம சிவாய் அப்படிங்கிற திருமந்திரத்தை 108 முறை சொல்லிக்கொண்டே இருங்கள். நீங்கள் தியானம் பண்ண பண்ண உங்களுடைய கோபம் அப்படிங்கிறது தணிந்து போய்விடும். அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நாம் பிறந்துட்டோம் அப்படின்னாலே நாம் தான் இந்த மனிதர்கள் எல்லாமே. அதாவது ஒரு சிவம் தான் எல்லா உயிர்களிடத்திலும் அனைத்து உயிர்களாக சிவமாக இருக்கிறது. அதனால் இந்த உயிர்கள் மட்டும்தான் என் கூட இருக்கிறவங்க மட்டும்தான் எனக்கு சொந்தம் பந்தம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடாது. அனைவருமே நம்முடைய சொந்தங்கள் தான். அனைவருமே நம்மளுடைய அந்த இறை வழிபாட்டில் இருக்கிற சிவங்கள் தான். அதனால் அனைவருமே நீங்கள் சிவமாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு அனைவருமே சொந்தமாகத்தான் தெரிகின்றனர். ஏன்னா சில நேரங்களில் உங்கள் அருகாமையில் இருப்பவர்கள் கூட உங்களுக்கு அந்த துரோகத்தின் மூலமாக மனவேதனைகளை ஏற்படுத்த நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் எப்பொழுதுமே மனவேதனை இல்லாமல் நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு துரோகம் பண்ணும் பொழுது அடுத்தவர்கள் மீது எப்படி நான் அன்பு வைக்க முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துலலாம் இருக்கலாம். ஏன்னா எதையுமே நாம் நிரந்தரம் இல்லைன்னு முதலே சொல்லியிருக்கோம். அன்பு வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல அவர்கள் துரோகம் பண்ணிட்டாங்க, ஏமாந்து போயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால தான் அனைத்து உயிர்களையும் சமமாக பாருங்கள். உங்கள் கூட இருந்தாலும் சரி, உங்கள் கூட இல்லைனாலும் சரி. இப்போ நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம எப்பொழுதுமே ஒரு பாதுகாப்பான முறையில் இல்லை எங்கே போனாலும் அவர்களோடையே பேசி கொண்டு வரும். இதே யாருமே தெரியாத ஒருவர் அந்த இடத்துல வராருன்னா அவர் நம்ம பார்த்தும் பார்க்காம யாருனே தெரியாத மாதிரி தான் நம்ம போவோம். அதே போல தான் மற்ற மனிதர் நம்ம கூட இருக்கிற எல்லாத்தையுமே அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம கூட பயணிக்கிற எல்லாருமே ஒரு கட்டத்தில் அவர்களுடைய பயணத்தின் போது வருகின்ற அந்த ஸ்டாப்பில் இறங்கி போயிடுவாங்க. அப்போ நாமளும் ஒரு பயணி அப்படிங்கிறத நினைத்து கொண்டு அனைவரிடமும் சகஜமாக பழக கற்றுக்கொள்ளுங்கள். வேண்டியவர் வேண்டாதவர் என்று இப்படி பழகாமல் அனைவரிடத்திலும் அந்த அன்பை நாம் செலுத்தும் பொழுது வாழ்வும் நமக்கு வளமாக மாறும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. உன்னை புரிந்து கொள்ளாதவரை உன்னிடம் எதுவுமே நிலைப்பது கிடையாது. புரிந்து கொண்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு அது விலகுவதும் கிடையாது. ஒரு மனிதனுக்கு இந்த 2 குணங்கள் மட்டும் அடிப்படையாக எல்லாருக்குமே பிறக்கும் பொழுதே அவர்கள் வளர்ந்தும் சரி முதுமை அடைகிற பருவம் வரையும் இந்த 2 குணங்கள் அவர்கள் கூடயே பயணித்ததென்றால் பிறப்பிலேயே இந்த குணங்களை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்படிப்பட்ட இந்த 2 குணங்கள் அடிப்படையாகவே எல்லாருக்கும் இருந்ததுன்னா அந்த உலகம் அன்பிலேயே நிறைந்திருக்கும். அதாவது பொறுமையும் சகிப்புத்தன்மையும். எது நடந்தாலும் அதற்கு பெரிதாக கோபப்படாமல் பார்த்துக்கலாம், இது சரியாகிடும் அப்படிங்கிற அந்த மனப்பாவையிலேயே. அதுபோல் பொறுமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் அவசரம் இல்லாமல் அதில் வெற்றி காணும் வரை நாம் பொறுமையாக செயல்படுவது தான் இந்த பொறுமைக்கு அழகு. அப்போ இதையும் இந்த 2 குணங்களையும் அடிப்படையாக நம்ம வைத்துக்கொண்டு வாழ்ந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் சிறந்த ஒரு எண்ணத்தில் ஒரு இடத்துல போகிறதற்கு நமக்கு அதிக வாய்ப்பு உண்டு. உங்கள் கூட இருக்கிறவங்க தவறு செஞ்சாலுமே அதை சகித்து கொண்டு நீங்கள் அன்பான முறையில் அடுத்த முறை தவறு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா
அந்த தவறு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவர்களுடைய மனதானதும் அந்த இடத்துல லேசாக இருக்கும். இப்போ ஒரு தவறு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அப்படி திட்டி ஆரம்பிச்சிட்டோம், ரொம்ப ஒரு கொடூரமான முறையில் அவர்களை அந்த திட்டுதலுக்கு உள்ளாகிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் அவர்களுடைய மனவேதனையும் அந்த இடத்துல பாதிக்கப்படுது. நம்மளுக்கும் உடல் ரீதியாக கோவப்படும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் ஒரு தவறு தெரியாமல் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதை மன்னித்து அடுத்த முறை செய்யாதவாறு நம்ம பொறுமையாக, நம்மளுடைய மௌனத்தை விட நம்மளுடைய பேச்சு அவ்வளவு தெளிவாக இருக்கணும். அப்படி நாம் பேசிவிட்டு அந்த இடத்துல செல்லும் பொழுது அவர்களுக்கும் அது ஒரு நல்ல மனப்பான்மையை ஏற்படுத்தும். ஏன்னா யாரும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா தெரிந்தே தவறுகளை செய்வது கிடையாது. தெரிந்தே நாம் தவறு செய்தால் அந்த தவறுக்கான தண்டனையை இறைவன் நமக்கு கொடுப்பார் கர்ம வினைகள் மூலமாக. அதனால் தெரியாமல் செய்கின்ற தவறுகளுக்கு மனிதர்களே மன்னித்து போகும் பொழுது இறைவன் கட்டாயம் நம்மளை மன்னித்து விடுவார். தெரிந்தே தவறுகளை மேற்கொண்டோம் என்றால் கண்டிப்பாக அதற்கான தண்டனை பெரிய அளவில் கூட நமக்கு இருக்கும். அதனால் தெரிஞ்சே யாரும் தவறுகளை பண்ணிடாதீங்க. நாம் பண்ணுற தவறுகளுக்கு ஏற்ப நம்மளுடைய துன்பங்கள் பெருகி கொண்டே போகும். அப்போ கர்ம வினையானது அந்த இடத்துல அதிகரித்து கொண்டே தான் போகும். அதனால் முடிந்தளவு எந்த ஒரு தவறுகளையும் ஈடுபடாமல் நல்ல முறையில் ஒழுக்கத்தோடு வாழ்வதற்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ளுங்கள். அதுதான் நமக்கு நல்ல வழி. எப்பொழுதுமே ஒரு முயற்சியில் நாம் ஈடுபடும் பொழுது அந்த முயற்சியானது பெரும்பாலும் தோல்விகளை தான் சந்திக்கும். அப்படி சந்திக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய விடாமுயற்சியை அந்த இடத்துல தான் நாம் கையாளணும். விடாமுயற்சிங்கிறது என்னது? தோத்துட்டோம் அவ்வளோதான், முயற்சியை கைவிட்டு போயிடணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நாம் இருக்கக்கூடாது. திரும்ப விடாமுயற்சியை நாம் அந்த தோல்வியை பயிற்சியின் மூலமாக அந்த தோல்வியை தாண்டிய ஒரு வெற்றியை நாம் பெறணும் அப்படின்னு 2 மடங்காக நாம் பயிற்சி செய்யும் பொழுது அந்த இடத்துல நம்மளுடைய தோல்வியானது சுலபமாக மாறிவிடும். அப்போ திரும்ப இன்னொரு தடவை அதை முயற்சி செய்யும் பொழுது அதனுடைய நிலையை நாம் முதல்ல அறிந்திருப்போம், தோல்விக்கான காரணத்தை நம்ம அறிந்திருப்போம். அப்போ அந்த வெற்றியை நாம் எப்படி பெறணும் அப்படிங்கிற அந்த 3 விஷயத்தையும் அந்த தோல்வியின் மூலமாக நம்ம அறிந்திருப்போம். திரும்ப நம்ம முயற்சி செய்யும் பொழுது அந்த விடாமுயற்சி தான் நம்மளுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும். அதனால் ஒரு கதவு மூடிருச்சு அவ்வளோதான் இனிமேல் வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஒரு கதவு மூடிருச்சுன்னா அதை விட ஒரு நல்ல கதவு நமக்காக இறைவன் திறப்பார் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு நாம் செயல்படணும். அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கையானது மேம்பட்டு இருக்கும். அவ்வளோதான், ஒரு தடவை தோத்துட்டோம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம கைவிரித்து உட்காரும் பொழுது தான் இறைவனும் நம்மிடமிருந்து விலகி செல்கிறார். நாம் உத்வேகமாக இருக்காத போது நம்மிடம் உள்ள ஆற்றலும் உத்வேகம் இழந்து தான் போகும். எப்பொழுதுமே புத்துணர்ச்சியோடு வாழ பழகி கொள்ளுங்கள். எப்பொழுதுமே புத்துணர்ச்சியோடு சோம்பலை தவிர்த்து அதிகாலையில் எழுந்து இறைவனை நினைத்து தியானித்து உங்களுடைய வேலைகளை மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அதிலிருந்து வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. காலையில் எழும்பொழுதே எதிர்மறையான சிந்தனைகளோடு நாம் எழும்பொழுது நம்மளுடைய அந்த நாட்களுமே எதிர்மறையாக தான் போகும். காலையில் எழும்பொழுதே இன்றைய நாள் எப்படி போகுமோ, நல்லா போகுமா நல்லா போகாதா, வேலையில் நல்லா போகுமா, பயணங்கள் நல்லா அமையுமா, இப்படிங்கிற அந்த கேள்விக்குறியிலேயே மனிதர்கள் வாழும் பொழுது வாழ்க்கையுமே கேள்விக்குறியாகத்தான் ஆகும். காலையில் எழுந்தவுடனே நல்ல சிந்தனைகளை வளர்த்து கொள்ளணும். இன்றைய நாள் நன்றாக போகும், இறை வழிபாடு மேற்கொள்ளணும், வேலைகளை முடிக்கணும், எப்படிங்கிற அந்த எண்ணத்தில் போகணும். அந்த கேள்வி அப்படிங்கிறத நம்ம எழுப்பக்கூடாது. நல்லா போகுமா அப்படின்னாலே அந்த இடத்துலேயே நமக்கு தெரிந்து விடும் நல்லா போகுமா நல்லா போகாதான்னு. எப்பொழுதுமே நேர்மறையான சிந்தனைகளை நமக்குள்ளே வளர்த்து கொள்ளும் பொழுது செய்கின்ற செயல்கள்லேயும் சரி, நாம் போகின்ற பாதைகளையும் சரி, அதுவும் நல்லதொரு வழிகளாகத்தான் இருக்கும். அதை நாம் மறுபடியும் நமக்குள்ளே உச்சரித்து கொள்ளணும். எதிர்மறையான சிந்தனைகள் நமக்குள்ளே வரும்பொழுது இது நல்லதாக தான் நடக்கும்னு அடித்து நம்ம சொல்லும் பொழுது தான் நமக்கான விஷயங்கள் நமக்கு நல்லதாகவே நடக்கும். சிவாய நம்ம அப்படி சொல்லிக்கொண்டு உங்களுடைய மனதை பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள். அந்த இடத்துல நம்மளுடைய எதிர்மறையான சிந்தனைகள் எல்லாம் பறந்தோடிவிடும். நமக்கான நல்ல சிந்தனைகளையும் நேர்மறையான ஆற்றலை மட்டுமே நமக்குள்ளே இருக்கும். இறைவனை நம்ம மனதிற்குள் நினைக்கும் பொழுது இறைவன் நமக்குள்ளே இருக்கின்ற தீய குணங்களை அழித்தே விடுவார். அப்போ எப்பொழுதுமே உங்களுக்கு தடுமாறுற நேரம் வரும்பொழுது அதற்குத்தான் அதிகாலையில் இறைவனை வணங்கி விட்டு போங்க அப்படின்னு சொல்லுவது. ஏன்னா அவரை வணங்கும் பொழுது நாம் அவரை புகழை பாடி நேர்மறையான ஆற்றல்களை நமக்குள்ளே உள்வாங்கிக்கிடுவோம். அப்போ நம்மளுடைய உடல் முழுக்க நேர்மறையான ஆற்றல்கள் இருக்கும் பொழுது அந்த செயல்களில் நமக்கு வெற்றியுமே எப்பொழுதுமே இருக்கும். அதற்குத்தான் சொல்லுவது அதிகாலையில் இறையருளை நமக்குள்ள அதிகமாக ஏற்படுத்தி கொண்டு வேலைகளை தொடங்கும் பொழுது அதில் கண்டிப்பாக நமக்கான வெற்றியானது கிடைக்கும்.
சில நேரங்களில் நமக்கு சிந்தனைகள் ஓடும். நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு துரோகங்கள் செய்கிறாங்க, நம்மளை நம்ப மறுக்கிறாங்க அப்படிங்கிற அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் நமக்குள்ளே ஓடும். அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம அன்போடு கடந்து போயிடணும், அதுதான் நல்லது. அவர்களிடம் விருப்புகளை காட்டி சண்டை போடுவதனால ஒன்றும் நடந்துவிட போகிறது கிடையாது. அப்போ அந்த இடத்துல அவர்களுடைய எண்ணத்தை திருத்திக் கொள்வார்கள் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம கடந்து போய்க்கொண்டே இருந்தோம் என்றால் நமக்கான நல்ல வழி பாதை நமக்கு கிடைக்கும். இதுதான் சிறந்த முறை. உடனே அவர்கள் நமக்கு துரோகம் செஞ்சிட்டார்கள், அவர்கள் நம்மளை தவறாக பேசிவிட்டார்கள் அப்படின்னு அவர்கள் மீது சண்டைக்கு போவதனால அந்த இடத்துல உயிர்கள் தான் சேதமடையும் அப்படிங்கிறத உணர்வது கிடையாது. இதை உணர்ந்து செயல்பட்டாலே எல்லோரிடமும் அன்பானது நிலைத்திருக்கும். உணராத பட்சத்தில் மனிதர்களை தாக்கி கொண்டு அழித்து கொண்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். சில நேரங்களில் நிரந்தரமில்லாத பொருட்கள் மீது பற்று கொண்டு அந்த பொருட்களுக்கே அடிபணிந்து மண் மீது பொன் மீது இப்படி பலவாறான ஆசைகளை வளர்த்து கொண்டு மனிதர்கள் போகும் பொழுது அவர்கள் தான் சேதமடைந்து விடுகிறார்கள். நாம் எந்த ஒரு பொருள் மீது ஆசை வைத்தாலும் நமக்கென்று ஒரு இவ்வளவு நாள் தான் அப்படின்னு கெடு இருக்குது. அதற்குள்ளே இறைவனை உணர்ந்து தான் நாம் இந்த வாழ்க்கையை வாழணும். ஆனால் அதை தவிர்த்து நாம் எல்லாமே செய்கிறோம். இப்போ திரும்ப இறந்து போயிட்டு திரும்ப ஒரு பிறவியானது நமக்கு இறைவனானவர் வழங்குகிறார். இப்படி பல பிறவிகளை எடுத்துக்கொண்டு போகிறதுனால எந்த ஒரு பயன்களும் கிடையாது. பிறவி பிணி அப்படிங்கிறதுலேருந்து நாம் எப்படி இந்த பிறவி பிணியிலேருந்து எப்படி நாம் தப்பித்து போகிறோம் அப்படிங்கிறதான் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது. அதனால் இறைவனை நீங்கள் முழுவதுமாக வழிபடும் பொழுது, இறை சிந்தனையிலே இருக்கும் பொழுது உலகம் பலவாறான சொற்களில் நம் மீது பேச்சுக்களை எழுப்பத்தான் செய்யும். அந்த பேச்சுக்கள் மீதெல்லாம் அதிகமாக கவனம் செலுத்தாமல் இறைவனே கதியென நம்மளுடைய முயற்சியில் நம்ம தொடர்ந்து போகும் பொழுது இறைவன் நமக்குள்ளே ஆட்கொண்டு நம்மளை முழுவதுமாக கரை சேர்த்து விடுவார். ஏன்னா தண்ணியில் இருக்கிறவங்க தத்தளித்து கொண்டே இருந்தால் தத்தளிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த இடத்துலேருந்து எப்படி கடந்து போகணும் அப்படிங்கிறத நினைத்து அவர்கள் செயல்பட்டார்கள் என்றால் கதை ஒடுங்கி விடுவார்கள். உலகமே உன்னை தோற்பாய் என்று கூறினாலும் உனக்குள்ளே இருக்கின்ற நீ உன்னை நம்பு, உன் இறைவனை நம்பு. அமைதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெளியே கிடையாது. அமைதியை தேடி நாம் எங்கெல்லாமோ செல்கிறோம். ஒரு நெடுந்தூரம் பயணம்லாம் மேற்கொள்ளுவாங்க, அப்படி கிடையாது. அமைதி அப்படிங்கிறது நமக்குள்ளே தான் இருக்குது. நம்மளை நாம் சாந்தப்படுத்தி அமைதிப்படுத்தி கொண்டோம் என்றால் அமைதியானது நமக்குள்ளே வந்துடும். அதற்கு இறைவனை நாம் வழிபட்டாலே போதும். அதனால் அங்கே போனால் நம்மளுக்கு அமைதி கிடைத்திடும் அப்படி இப்படின்லாம் கிடையாது. எங்கே போனாலும் நம்மளுடைய மனநிலையானது சில நேரங்களில் மாறிக்கொண்டே தான் இருக்கும். இருக்கின்ற இடத்திலே அமைதியை எப்படி உருவாக்கி கொள்ளணும் அப்படிங்கிற அந்த சிந்தையை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டாலே அதுவே மகா தெளிவாக நமக்கு காணப்படும். ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து ஒவ்வொரு விஷயங்களையும் கற்றுக்கொள். இது இப்படினா இது இப்படி அப்படின்னு துன்பத்திற்கு பின்னால் இவ்வளவு விளைவுகள் ஏற்படும், இன்பத்தை நாம் செய்யும் பொழுது அதற்கு பின்னால் இப்படி ஒரு விளைவு இருக்குது அப்படின்னு எல்லா மனிதர்களையும் பார்த்து எல்லாமே நீ கற்றுக்கொள், தவிர அதை பின்பற்றணும் அப்படிங்கிற அந்த ஆசையில் இருக்காத. ஏன்னா இன்பம் அப்படிங்கிறது பின்பற்றும் பொழுது அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அப்படின்னு நம்ம அறிந்து செயல்பட்டால் தான் அது நமக்கு இன்பமா துன்பமா அப்படின்னு தெரியும். ஏன்னா ஒரு மனிதன் தீய செயல்களை ஈடுபடுறான்னா அந்த செயல்களை நாமளும் ஈடுபட்டோம் என்றால் அவனுக்கு தெரியாது அதனுடைய பின்விளைவுகள் அப்படிங்கிறது. நமக்கு தெரிந்திருந்தால் அதில் அறவே நாம் நுழையவே கூடாது. அவர்களையும் முயன்ற அளவு நாம் திருத்த பார்க்கணும். திருந்தாவிடில் அது அவர்களுடைய விதியென விட்டுவிட வேண்டும். அவர் போல போக்கிலே அவர் போய் திருந்துவார் அப்படிங்கிறதான் உண்மை. ஏன்னா சில பேருக்கு நாம் சொன்னாலுமே சில சமயங்கள் அது புரிவது கிடையாது. நிறைய வழிகளில் நிறைய மனிதர்களை திருத்த முயற்சித்தாலும் அவர்கள் திருந்துவது கிடையாது. சில நேரங்களில் அந்த பட்டு அப்படிங்கிறது திருந்துவது அப்படிங்கிறது தான் அவர்களுக்கு வேண்டுமாக இருக்கின்றது. அதனால் மற்ற மனிதர்கள் தீய செயல்களில் ஈடுபடுறார்கள், அது நமக்கு உணர்ந்து விட்டோம் என்றால் அந்த செயல்களை நாம் அறவே நுழையக்கூட கூடாது. ஏன்னா நின்னியே பார்க்கக்கூடாது, அவ்வளோதான். இது பண்ணால் இது இப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து இனிமேல் இதை பற்றின அந்த சிந்தையை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. ஆசைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலும் அடம்பிடித்து ஆடும். எனக்கு அது கொண்டு வா, இது கொண்டு வா, அது வேணும், இது வேணும், அப்படி இப்படின்னு மனமானது ஆசைகள் மீது ஆடிக்கொண்டு இருக்கும். அப்படி அந்த ஆசைகள் அப்படிங்கிறத நம்ம வழித்தடம் பதித்து மனதிற்குள் கொண்டு வந்தோம் என்றால் அதுதான் நமக்கு துன்பமாக மாறும்.